மாதிரி குமிச்சு வச்சுருக்கேன் இந்த காடை ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. இந்த நான்வெஜ்ஜே நம்ம ஹெல்த்தியாக ட்ரை பண்ணுறதுக்கு புதினா கொத்தமல்லிலாம் போட்டு என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணலாமா? எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு காடை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. கீரல் போட்டு நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு புதினா மல்லி பச்சை மிளகாய் மூணையும் போட்டு நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டை போட்டு காடை நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு ½ hour கழித்து அதை எடுத்ததுக்கப்புறம் மேலே மல்லித்தூள் அரிசி மாவு ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் எண்ணெய் ஊற்றி ஒன்றா வைக்க வேண்டிதான். நல்லா வச்சுருங்க. ஆயில் அளவாகவே ஊற்றுங்க. அந்த மசாலாவை மூடி வச்சிட்டிங்கன்னா கூட நல்லா வெந்துடும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது திருப்பி போடும்போது செய்யும் போதே அந்த புதினா மல்லி வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நார்மலாக எப்பவும் செய்கிற மாதிரி மசாலாஸ்லாம் போட்டு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை காடை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் ரெகுலராக நீங்கள் இதான் வாங்குவீங்க. இதை நீங்கள் காடை மட்டும் இல்லை சிக்கன்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி ஹரியாலி சிக்கன் நான் ரெசிபி போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக இது மட்டும் வேறங்க. நம்மளோட ஹீரோ ஆஃப் த டிஷ் மட்டும் வேறு. காடை அவங்க சிக்கன் அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. மோஸ்ட்லி நிறையா பேர் காடை வாங்க மாட்டோம், ஏன்னா அதில் எலும்பு தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி செஞ்சு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். எப்பவும் போல் ரேஷன் அரிசியில் இன்றைக்கி சாப்பாடை வச்சு கறி குழம்பை ஊற்றி காடையை வச்சு சாப்பிட்டா அடித்தூளாக இருந்துச்சுங்க. அதுவும் இந்த கறி குழம்புக்கு ரேஷன் அரிசிங்கிறது எவ்வளோ ஒரு காம்பினேஷனாக இருக்குங்கிறது இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா.